அதிபர் டொனால்டு டிரம்ப் சர்வதேச அளவில் மிக முக்கியமான கடல்வழி தடமான ஹார்முஸ் ஜலசந்தியின் பெயரை தனது பெயருக்கு மாற்ற பரிந்துரைத்துள்ளது தற்போது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் பிரதான பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது. மேலும் அந்த பாதையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் சட்ட மசோதாவிற்கும் ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது. ஈரானின் இந்த நடவடிக்கையை சட்டவிரோத வசூல் என குறிப்பிட்டு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அங்கு அமெரிக்க கடற்படையால் பலத்த முற்றுகையிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோஷியலில் ஒரு வரைபடத்தை பகிர்ந்துள்ளார். அதில் ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கும் பகுதிக்கு தனது பெயரை சூட்டி ட்ரம்ப் ஜலசந்தி என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மேற்கொண்டுள்ள இந்த முற்றுகை நடவடிக்கையை ஒரு மேதைத்தனம் என்று வர்ணித்துள்ள ட்ரம்ப், இது அமெரிக்க கடற்படையின் வலிமையை பறைசாற்றுவதாக கூறியுள்ளார். ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிடும் வரை எவ்வித ஒப்பந்தமும் எட்டப்படாது என்றும் தற்போதைய தடையானது வான்வழி தாக்குதல்களை விட அதிக தாக்கம் கொண்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக தடையை நீக்க வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கையை நிராகரித்துள்ள ட்ரம்ப், நிபந்தனைகளுக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கை எடுப்பது குறித்தும் பரிசீலிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி உலக எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 20% கொண்டுள்ள மிக முக்கியமான பாதையாகும். 13 முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை புகழ் பெற்றிருந்த ஹார்முஸ் என்ற பண்டைய துறைமுக நகரத்தின் பெயராலேயே இது அழைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.